வாங்க சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து சிங்கப்பூரில் போய் இறங்கும்போது வந்து மிட் நைட் 4 o'clock அந்த டைமில் தான் போய் இறங்கினோம். யாருமே எல்லாருமே தூக்க இதில் இருந்த கொஞ்சம் பேருமே வந்து தூக்க இதில் இருந்தாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் நாங்கள் வந்து போட்டிருந்த ஹோட்டல் வந்து செக்இன் டைம் வந்து 2 o'clock. ஆனால் வந்து நாங்கள் 2 o'clock இருந்தாலுமே மார்னிங் போனால் உள்ளே செக்இன் பண்ணுறதுக்கு விடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதனால, ஐயோ செக்இன் பண்ணுறதுக்கு 2 o'clock வரைக்கும் டைம் இருக்கே, அது வரைக்கும் வி வில் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூருக்கு நாங்கள் சிங்கப்பூருங்கிற டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் அங்கே சிங்கப்பூருக்கு இருக்குங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் வந்து வேர் வெயிட்டிங், ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது ஏர்போர்ட்டு. அப்போ தான் பார்த்தேன் டியூட்டி பெய்ட் ஷாப்பில் ரகரகமாக லிக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்படியே அழகழகாக அவங்களோட லேபிள்ஸ் இது பண்ணி அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. சும்மா நான் பார்த்தது எல்லாம் நீங்களும் பாருங்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். மனிதன் வந்து எவ்வளோ பணத்தை வந்து இதுக்காக செலவு பண்ணுறான்னு தெரியுமா? போதைக்காக, அவனையே மறக்கிறதுக்காக. ரெட் வைன் பாருங்கள், வைன் அண்டு ஷாம்பெயினுக்கு வந்து ஒரு ரேக்கே கொடுத்துருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸு. எனக்கு லிக்கர் பற்றி பேசினா நம்ம வீட்டில் யாரும் இது பண்ணாதனால எனக்கு அதோட பேரெல்லாம் தெரியல. இங்கே போனதுக்கப்புறம் தான் நான் பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகான ஷேப்பு, லேபிளு, அந்த பாட்டிலில் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற விதம், ஒவ்வொரு பாட்டிலுமே ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. அதுக்கு அவங்க அந்த என்ன சொல்கிறது ப்ரெசன்டேஷன், அப்படியே அவங்க என்ன மாதிரி அவங்களோட இது மாத்திரம் எவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஜோனி வாக்கர், அது கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது என்ன பிளண்டடுங்கிறது வந்து ஒரு பிராண்டாக என்னன்னு தெரியல. பிளண்டட் ப்ளூ லேபிள், அதுக்கு ப்ளூ கலர்லேயே வந்து ரேக் கொடுத்துருக்காங்க. ஜானி வாக்கர், அது நம்ம பார்த்துருக்கோம். மதுபான வகைகள். வாட் இஸ் திஸ்? படிக்கிறதுக்குள்ளே போயிடுதே. ஆனால் பிளண்டட் அப்படின்னு போட்டு அது ஏதோ மீனிங் போல் இருக்குங்க. பிளண்ட் பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை பிளண்ட் பண்ணி சாப்பிட்ணுமா, இல்லை பிளண்ட் பண்ணி தான் அதுலேயே கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் அதுவே தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே குடிக்கணுமா என்னன்னு தெரியல. ஜாக் டேனியல், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்டெல், ஹென்சே கேள்விப்பட்டதில்லை. ஹென்சே, கிளென்லிவெட், கிளென்லிவெட், சிங்கப்பூர் டாலர் வந்து 256, இது 394 சிங்கப்பூர் டாலர், 650. அப்போ எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ஐட்டம் பாருங்கள். கிளென்லிவெட். இந்த போதையில் அந்த ஒயிட் ஓக் ரிசர்வ், அதை சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து இதோட வேல்யூ அதிகமாக தெரியும், இந்த பிராண்டோட வேல்யூ அதிகமாக தெரியும். அது அழகாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு ரேக்கில் எவ்வளோ அழகழகாக க்ரீன் கலர் லேபிள் இருந்ததுன்னா, பாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு க்ரீன் கலரு இது கொடுத்து பேக்ரவுண்ட் கொடுத்து. டெசர்ட் வைன்னே ஒன்று இருக்கா? வைன்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வைன்ஸ். டெசர்ட் வைன், டிஃப்ரெண்ட் பேருங்க.
wine spots. Color bottles. Blended. அது ஏதோ மீனிங் இருக்குங்க. பிளெண்டட்னா ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணியிருக்கு, வாட்டர் ஊற்ற வேண்டாம்னு சொல்கிறாங்களா, இல்லை மிக்சர் ஆஃப் சம்திங் சொல்கிறாங்களான்னு புரியல. தேவாஸ் அது ஒரு ஹெவி பிராண்டு தாங்க. பிளாக் ரூபி பேரெல்லாம் அருமையாக இருக்குது. பாட்டில் பாருங்க, நம்ம குழந்தைங்க எங்கள் பாட்டில் ஆர்ட் இதை வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. பழைய காலத்துலலாம் இப்போ தான் எல்லாமே குளோபலைசேஷன் ஆனதுனால எப்போ வேணால் யாருக்கு வேணால் ரீச் பண்ண முடியும், எதை வேணால். ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை இல்லையா? இப்போ நிறைய வீடுகளில் டெக்கரேஷனில் ஷோகேஸில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பாட்டில் கலெக்ஷனு, அதே மாதிரி பர்ஃப்யூம் பாட்டில் கலெக்ஷனு, ஒயின் பாட்டில் கலெக்ஷனு, லிக்கர் பாட்டில், ஹாட் ட்ரிங்க்ஸோட பாட்டில் கலெக்ஷன், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பழைய காலத்தில் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய வீடுகள்லாம் ஷோகேஸில் அவங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஒரு பெருமையான விஷயமாக மனசில் நினைப்பாங்க. ஹென்ட்ரிக் இன்ஃப்யூஸ்டு வித் ரோஸ் அண்ட் குக்கும்புறாங்க. எல்லாத்துலேயும் இது போய் சொல்கிறாங்க. டாக்கி அது ஒரு பிராண்டு. டாக்கி Baiju 20% off. Rum. இது இந்த டியூட்டி பெய்ட் ஷாப் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போகிறோம் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு டியூட்டி பெய்ட் ஷாப்பில் தான் இது இருந்தது. ஒயின் அண்ட் ஷாம்பெயினுக்கு தனியாக ஒரு பெரிய இது அப்படியே வெளியில். இனி அடுத்தது எக்ஸிட் தான், அந்த இடத்துல இருந்தது இது. அப்போ எப்படி பாருங்கள், அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க. எங்களுக்கு 4 o'clock ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுனால எங்களுக்கு செக்இன் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான். அப்போ வி ஹாவ் டு வெயிட் இந்த ஏர்போர்ட்டுன்னு நினச்சி ஒரு 7:30 வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் ஐ டோல்டு ஓகே, நம்ம பரவாயில்ல, அவங்க பணம் கேட்டால் கொடுத்துடலாம், ஈஸி செக்இன் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வி ஸ்டார்டட். பட்டு நாங்கள் உள்ளே போனோமே பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டியில் 2 o'clock அதெல்லாம் பார்க்கவே இல்லை. வாங்கன்னு சொல்லி செக்இன் பண்ணி விட்டுட்டாங்க. ஏறினோடனே நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் தான் போய் வி ஹேடு லஞ்சு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வி ஸ்கிப்டு. நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வி ஹேடு லஞ்ச். ஸோ அந்த தூக்க மப்பில் நான் எடுத்துகிட்டு இருந்தது தான் நான் உட்காந்துட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இது இருந்தது. சரி, அப்போ தான் நான் நினச்சது, சரி என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆனால் இது ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மங்கின்னு ஒரு பிராண்டுங்களா, பாம்பே சஃபேயர் அப்படி ஒரு பிராண்டு. ஹென்ட்ரிக் நம்ம பார்த்தது தான். ஹென்ட்ரிக் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஜாக் டேனியல், ஹென்ட்ரிக், ஜானி வாக்கர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். நம்ம ஊரில் ஏதோ நெப்போலியன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊர் பிராண்டா இல்லை அடுத்த ஊர் பிராண்டா தெரியல. அது நம்ம டாஸ்மாக்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த பிராண்டு. இதோட ப்ரெசன்டேஷன் அண்ட் பாட்டில் கலெக்ஷனுக்கு தாங்க. பாட்டில்ஸ் பாருங்கள், அழகழகா அவங்களோட பிராண்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விதம், அதுதான் இங்கே அட்ராக்ஷன். இன்ஃப்யூஸ்ட் வித் ரோஸ் அண்ட் குக்கும்பர். அது எதுக்கு குடிக்கிறதே இது ஹாட் ட்ரிங்கு, ஆல்கஹாலு, அதில் இன்ஃப்யூஸ்டு வித்து எல்லாமே ஆல்கஹால் தானுங்க, ஸ்பிரிட்டு தானே.
அது வந்து ரோஸ் வித் குக்கும்பர் இருக்குது அப்படின்றாங்க. ஜின்னுக்கு தனியாக ஒரு இடம், வோட்காவுக்கு தனியாக ஒரு இடம். டிஸ்பிளே பாருங்கள், பட்டாசாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. யங் ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணி கலர் கலராக காமிச்சு அதை வந்து நம்ம இதில் நம்மளோட வோட்காவுக்கு தனியாக இது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து மதிப்புக்குரிய விஷயமாக காமிக்கும்போது ஃபிலிம்லேயும் பார்த்தீங்கன்னா வெப் சீரீஸில் சர்வசாதாரணமாக காமிக்கிறாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் காமிக்கும்போது அவனுக்கு இது ஏதோ ஒரு வேல்யூபிள் விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுது. தூக்க கலக்கம் எனக்கும். சும்மா நம்ம இது பண்ணலைனாலும் இந்த உலகத்தை பழைய காலத்திலேருந்தே போதைக்கு ஒரு தனி இது இருக்குது இல்லைங்களா? போதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தானே செய்யுது, பழைய காலத்திலேருந்தே இருக்கே. ஸோ மறுபடியும் வந்து என்னோடய இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கப்பூரில் இந்த மாதிரி லைட் செட்டப் வந்து ஒரு 3 இடத்துல பார்த்தேங்க நடந்து போகும்போது. கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் ஒரு விதமான என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க, பழைய காலத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. எல்லாரும் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அப்படி தான் அங்கே பார்க்கும்போதே அதோட சீனரிஸ் எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லோரும் கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிக்கிறக்கான ஒரு ஓட்டம் சிங்கப்பூர்லேருந்து இருக்குது. பார்த்திங்களா, அந்த லைட்ஸ் எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது எப்படி தனியாக இதாகுது, மேலே போகுது கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற த்ரெட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனால் தூரமாக நீங்கள் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருந்தேன். ஒவ்வொரு ஷேப்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்குது. அதை சுற்றி மைல்டாக ஒரு மியூசிக்கும் இருந்தது. அது மாதிரி 3 இடத்துல இருந்தது. இந்த பக்கம் பாருங்கள், செல்ஃப் செக்இன் நம்மளே பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏரியா. இங்கே வந்து நம்மளே லக்கேஜையும் செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம், நம்மளே போட்டுக்கலாம், நமக்கு யாரும் தேவையே இல்லை. போர்டிங் பாஸ் வாங்கிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் புதுசாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில். வேர்ல்டுலேயே சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து நிறைய இது தொடர்பான புதுசான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க. மறுபடியும் பாருங்கள், அங்கே ஒரு லைட் வருது. சும்மா என் கூட வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் வந்து செல்ஃப் செக்இன் மிஷின். நம்ம லக்கேஜையும் நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிங்கப்பூரோட ஏர்போர்ட். நான் அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்புற முன்னாடி நான் என்னென்ன பார்த்துட்ருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் என்னென்ன பார்த்தேனோ. அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற இடம்லாம் நான் போக முடியலைங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டெர்மினல் இருந்தது. ஸோ அது எனக்கு அங்கே போக முடியல. நான் என்னோடய டெர்மினல் இருந்ததை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் செக்இன் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ். நீங்கள் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு லக்கேஜ் நீங்களே கன்வேயரில் போட்டுக்கலாம். லக்கேஜில் அந்த இது போடுறது எல்லாமே வந்து நீங்களே பண்ணிக்கலாம்.
இன்னும் அட்வான்ஸ்டாக போகிறாங்கங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் இப்போ யூஎஸ்லாம் போகும்போது நான் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸுக்காக ஓடுறதுக்கு தான் டைம் இருக்குங்க. நம்ம லண்டன்லேயோ துபாயிலையோ இறங்கினோன்னா அங்கேருந்து வந்து நியூயார்க் போகிறதுக்கு அதுக்கு ஓடுறதுக்கு தான் ட்ரெயினில் போகணும். டெர்மினலுக்கு வந்து ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கும். அங்கே அது என்ன சொல்கிறது, கரெக்டாக நமக்கு டைமே இருக்கிற மாதிரியே இருக்காதுங்க. ஓடுறது ஏர்போர்ட் மொத்தம் ஓடுறது தான் இருக்கும். நமக்கு இதை ரசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. பாருங்கள், அந்த மிஷின் தான் ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து நீங்கள் செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம். உங்களோட லக்கேஜு எல்லாமே உங்களுக்கு யாருமே தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கலாம். செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, தூரமாக இருந்த அந்த லைட்ஸ் பார்க்கும்போது அழகாக இருக்குல்லங்க. பக்கத்தில் போனால் தான் தெரியுது அது ஒரு த்ரெட்டில் கனெக்ட் ஆகிடுங்கிறது. பாருங்கள், எல்லாம் பரபரப்பாக ஓடுறாங்க. சார்ஜிங் பாயிண்ட்டை தேடி அது பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கிறவங்க, வீட்டுக்கு கூப்பிடணுன்னு நினைக்கிறவங்க வந்து சேர்ந்துட்டு, இப்போ நான் கிளம்புற இடத்துல இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டில் கூப்பிடணுன்னு நினைக்கிறவங்க, இந்த செல்ஃப் செக்இன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த செல்ஃப் செக்இன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எப்போவாவது ஒரு தடவை வந்து சில செக்இன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்கும். அடிக்கடி ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்கிறவங்களுக்கு செல்ஃப் செக்இன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த கண்ட்ரியோட கரன்சி யூஸ் பண்ணுறது. சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே ஒரு நாளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே இருக்குங்க. பார்த்திங்களா, க்ரீனிஷாக எல்லா இடத்துலையும் அந்த க்ரீனிஷை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்பர் போட்டு மார்க்கெட்டிங், அதாவது உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஷோரூம்ஸு அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கே சும்மா நடக்கலாம் போல இருக்கும். வெதர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, சும்மா பார்த்தாலே கண்ணுக்கு பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸு, அந்த பிராண்டுகளை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விதம். லான்கோம் ஒரு நல்ல ஃபேமஸ் காஸ்மெட்டிக் இதுங்க, குளோபல். அவ்வளோதான், நம்ம குளோபலைசேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இனி வந்து நம்ம எல்லோரும் வந்து இங்கிலீஷ் பீப்புள் மாதிரியே ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். நம்மளோட நடை உடை பாவனை எல்லாமே அதுக்கு மேட்ச் ஆனதை நம்ம மாற்றிடுவோம். நாகரிகத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். லாங்குவேஜில் வந்து அந்த குளோபலைசேஷனை உணர முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் நம்மளோட உடைகள்லாம் வந்து அவங்க தகுந்த மாதிரியே நம்ம மாற்றிக்கிறோம். குளோபலாக ட்ராவல் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. போகும்போது ஏர்போர்ட் எனக்கு சுற்றி பார்க்க முடியல. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வரும்போது தான் நல்லா, இந்த சேனல்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டுங்க. நிறைய இடத்துல இந்த லூயி விட்டான் அதே மாதிரி வந்து சேனல், இதெல்லாம் பெரிய பிராண்ட்ஸு.
ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். அதனால தான் அவங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஊர் பாருங்கள், நம்ம இந்தியன்ஸு தான் சுடிதார் போட்ட அக்கா தான் கீழே உட்காந்துட்ருக்காங்க. இந்த பிரம்மாண்டத்தையெல்லாம் பார்க்க தான் வேணும், மிஸ் பண்ணக்கூடாது தான். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் தான், மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ் தான். இந்த சேனல்ங்கிற பிராண்டு தாங்க சொன்னேன். எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் நான் பேங்காக் போகும்போது அங்கேயும் பெரிய இது போட்டிருந்தாங்க, என்ன சொல்கிறது, பெரிய ஷோரூம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போட்டிருந்தாங்க. பிராண்டை பயங்கரமாக இது பண்ணுறாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து லக்ஸுரியோட உச்சம்தான். பாருங்கள் எத்தனை அவங்கேயும் சாரீ கட்டின ஒரு அக்கா ரைட் சைடில் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டு, அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றது, கார்பெட்டு, நடந்து போகும்போது எந்த கூலாகவும் எதுவும் இருக்காது. அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு. இனி பாருங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம பெட்டிகள் எல்லாமே வந்து இப்போவே நிறைய இடங்கள்ல இருக்குது. பெட்டிகள் எல்லாம் வீல் வச்சு அந்த பெட்டி மேலே உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு போகிற மாதிரி. ஏன்னா ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும். இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பிடிக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டியது இருக்கும். லூயி விட்டான் அதோட ஷோரூம் பாருங்கள், ஷோகேஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எல்லா இடத்துலையும் க்ரீனிஷாக இருக்குல்லங்க, இடையில செடி முளைச்சிருக்கு. டார் இதெல்லாம் குளோபல் பிராண்டுங்க. லேமோ, கூச்சி, ஆனால் எல்லாருமே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய நான் யோசிப்பேன், இவ்வளோ காசு செலவு பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்களே, அவங்க வந்து பிராண்டை பொசிஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கங்க. மற்றபடி அவங்களுக்கு இங்கிருந்து சேல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா குளோபல் பிராண்டுமே வந்து அவங்களோட பிராண்ட் இங்கே இருந்ததுன்னா அது பெரிய பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக, வெளியில் அவனுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்காக இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஒவ்வொன்றும் அப்படியே பட்டாசாக இருந்ததுங்க, ஒவ்வொரு பிராண்டோட டிஸ்பிளேவும். நான் இருந்த டெர்மினலோட இது மட்டும்தான் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட் பற்றி காமிச்சிட்ருக்கேன். ஆனால் பார்க்க வேண்டிய டெர்மினல் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது நான் பார்க்கல, மிஸ் பண்ணலை, அங்கே எனக்கு ஆக்சஸ் கொடுக்கல. ஒருவேளை நான் யூஎஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா, சிங்கப்பூர் டு நியூயார்க் நான் ட்ராவல் பண்ணேன்னா ஒருவேளை எனக்கு அதை பார்க்க முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் என் வாழ்நாளில் ஒரு 20 தடவை வரணுங்க. உலகம் பெருசு இல்லையா, ஒரே இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இருந்தாலும் இந்த க்ரூஸ் ரிலேட்டட் விஷயத்துக்காக நான் சிங்கப்பூர் வரும்போதெல்லாம் இதே சாங்கி ஏர்போர்ட்டில் தான் இருக்க போகிறேன். ரோபோட்டிக் மிஷின் அது ஒன்று நடந்துட்டு இருந்தது, க்ளீனிங் மிஷின் நினைக்கிறேன் நான்.
எல்லோரும் ஒரு பரபரப்பாக தான் இருந்தாங்க. ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பு இருந்தது. அவங்கவுங்க ஃப்ளைட்டு கேட்டை பார்த்து போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கிறது. எல்லார்கிட்டேயும் ஆனால் ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதாவது நான் இந்த ட்ரிப்ஸ் பற்றி சொல்லலை, ஜென்ரலாகவே பிஸ்னஸுக்காக ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா ஃப்ளைட் ட்ராவலுக்குன்னு. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் தே ஆர் ட்ராவலிங் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்தாலும் வேடிக்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்தாலும் அந்த லேப்டாப்பு அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடியும். நமக்கு ஐ கேன் ஈஸிலி டிஃப்ரென்ஷியேட்டுங்க பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸை. என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அவங்க எங்கே டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கூட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அது ஒர்க் பண்ணுறாங்கங்கிற ஃபீலிங் நமக்கு பார்க்கும்போது நம்மளே ஒரு எனர்ஜிக்குள்ளார தள்ளும். ஜோ நானும் வாக்கிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனால பரவாயில்ல. இவ்வளோ பெரிய ஏரியாவை நடந்துகிட்டே இருந்தோன்னு வைங்களேன். அந்த ஏர்போர்ட் மொத்தம் நடந்துகிட்டே இருந்தோம். பட்டு நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, வாக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாகிருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸில் ஒன் ஆஃப் த குட் எக்ஸசைஸ் வாக்கிங் தான். உங்களோட கஃப் மசில்ஸை நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லைங்க, சாரீ கட்டினவங்க 2 பேரை பார்த்தேன் இந்த ஏர்போர்ட்டில். இந்தியன்ஸை விட அவங்க தமிழ் பீப்புளாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. என்னோடய கேட் இனியும் வரலையே.